ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ண போகிறேன்னா, சார்ஜ் வந்து ஏற மாதிரி இருக்குது, ஆனால் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமரு. வாங்க செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சார்ஜிங் பின் எடுத்து சார்ஜிங் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பேட்டரி யூனிட்டில் 3 பாயிண்ட்லேருந்து 4 வோல்ட் வரையும் ஒருத்தான் செக் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் ஒரு பாயிண்ட்டும் பேட்டரி யூனிட்டில் ஒரு பாயிண்ட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணதில் 3.50 வருது, கரெக்டான வோல்ட் தான் வருது, ஆனால் பேட்டரி வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. மீட்டரில் செக் பண்ணி பார்க்கலாம் அங்கே ஆம்பியர் லோட் ஆகுது இல்லைன்ட்டு. அது வந்து கீப்பர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். புது பேட்டரி தான். மீட்டர் வந்து 0.1 வந்து 5 வோல்ட்டு 0 ஆம்ஸ் தான் லோட் ஆகுது. 0 ஆம்ஸ் லோட் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகாது பாயிண்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சிசி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சிசி சேஞ்ச் பண்ணாலே 80% ஓகே ஆகிடும். டெம்பரேச்சர் வந்து 350லேருந்து 400 வரை வைக்கலாம். பொறுமையாக எடுக்கணும். அது மெல்ட் ஆகுது முன்னாடி நம்ம எடுத்த ட்ராக்லாம் கட் ஆகிடும். இப்போ ரிமூவ் பண்ணி சிசி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ லெட்டெலாம் க்ளீன் பண்ணிடலாம். அது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, சீக்கிரம் மெல்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ புது சிசி எடுத்து சிசியில் பேக் சைடு வந்து சால்ட்ரிங் வச்சு அப்ளை பண்ணிடலாம். லைட்டாக அந்த 5 லேக்லேயும் அப்ளை பண்ணிடலாம். அப்போ தான் நல்லா பிடிக்கும், ஃபிக்ஸ் ஆகும். இல்லை சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடும். சிசி 1 or 2 வீக் தான் ஒர்க் ஆகும். பேக் சைட்லேருந்து ஹீட் பண்ணலாம். பேக் சைட்லேருந்து ஹீட் பண்ணினா சிசி வந்து மெல்ட் ஆகாது. ஃப்ரண்ட் சைடில் ஹீட் பண்ணால் சிசி மெல்ட் ஆகிடும். லைட்டாக ஸ்ட்ரைக் பண்ணாலே போதும், அந்த இடத்த உக்காந்துக்கும் சிசி வந்து. சிசி கரெக்டாக உட்காந்துச்சுன்னா அந்த 5 லேக்கையும் நம்ம சால்ட்ரிங் வச்சு லைட்டாக சால்ட்ரிங் பண்ணிடலாம். கனெக்டிவிட்டி அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ வாங்க எவ்வளோ வோல்ட் வந்து கரெக்டாக வருதான்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். கிரவுண்டில் ஒரு பாயிண்ட்டு பேட்டரி எண்டில் ப்ளஸ் பாயிண்ட்டில் வச்சு செக் பண்ணலாம். சேம் அதே வோல்ட்டு தான் வருது. மீட்டரில் செக் பண்ணி போட்டதுக்கு ஆம்பியர் லோட் ஆகலை. ஐசி தான் ப்ராப்ளம். ஐசி பேக் சைட்லேருந்து ஹீட் பண்ணி லைட்டாக ஷேக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்ட்டு. செக் பண்ணி பார்த்ததில் இப்போ ஐசி தான் ப்ராப்ளம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சின்ன டேரெக்ட்டு 5 வோல்ட்டு வாங்கி அசம்பிள் பண்ணிடலாம். அதில் ஐசி வந்து வேறு மொபைல் நம்மக்கிட்ட கிடைக்கல, அதனால் சீனர் டேவிட் வாங்கிடலாம். பேட்டரி யூனிட்டில் ப்ளஸ் பாயிண்ட்லேயும் சார்ஜர் யூனிட்டில் ப்ளஸ் பாயிண்ட்லேயும் வச்சு சால்ட்ரிங் பண்ணிடலாம். கிரவுண்டில் டச் ஆகாமல் பார்த்துக்கணும், எல்லாம் போர்ட் ஷார்ட் ஆகிடும். இப்போ வாங்க லோட் ஆகுதான் பார்க்கலாம். மீட்டரில் ஆம்பியர் சார்ஜிங் ஏறுது. 5 வோல்ட் 5 ஆம்ஸ் லோட் ஆகுது. 0.5 ஆம்ஸு ஆம்பியர் லோட் ஆச்சுன்னா தான் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். 5 ஆம்ஸ் ஆகுது.